ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இங்கிலாந்து அணியை இப்படி அடிக்கிறீங்க, இங்கிலாந்து அணி பார்த்தா பாவமாக இருக்குது, கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானது, இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க, முன்னாள் கேப்டன் கூட ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து, இந்திய அணி இங்கிலாந்து எதிரான வெற்றி குறித்தோ இங்கிலாந்து தோல்வி குறித்தோ சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நேற்று செகண்ட் ஓடிஐ நடந்து முடிஞ்சிச்சுங்க. அதில் இந்திய அணி 304 ரன் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாங்க. அது குறித்து ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அணி பார்த்தா எனக்கு பாவமாக தாங்க இருக்குது, அவங்க T20 சீரீஸே 4-1 சொல்லிட்டு தோத்தாங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. அட்லீஸ்ட் ஓடிஐலாச்சும் விளையாடுவாங்க கேட்டால் இதுலேயும் அவங்க சரியாக பெர்ஃபார்மன்ஸ் தரல. 304 ரன் வச்சு தோக்குறாங்கன்னா அப்போ இங்கிலாந்து அணியோட போலிங் யூனிட் எந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த டீமை வச்சுலாம் சாம்பியன் ட்ராஃபி அடிக்க முடியாது. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக தோக்குறாங்க, பார்க்க கஷ்டமாக இருக்குது இங்கிலாந்து அணியை பார்த்தா. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க இந்திய அணிக்கு. கண்டிப்பாக அவர் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட்டில் சரியாக ஃபார்மில் இல்லாதனால தான் நாங்கள் சீரீஸ் வின் பண்ணோம் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. இப்போது ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்கார், ரொம்ப ரொம்ப ஆபத்தான அணி. நான் என்னோட வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபார்மில் இருந்தால் சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காருங்க. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு, ஏன்னா ஹிட்மேன் கம் டு ஃபார்ம், அவர் ஃபார்முக்கு வந்தாலே ஒரு இந்திய அணிக்கு தனி உற்சாகம் தாங்க. ஏன்னா ஒரு கேப்டன் ஒரு டீமில் ஃபார்மில் இருக்காருன்னா அது வேறு விஷயங்க. அதுவும் ஒரு 50-60 அடிக்கலைங்க, 100 அடிச்சிருக்காரு, ஒரு 76 பந்துக்கு 100 அடிச்சார். அப்பயே தெரியல அவர் ஏன் ஹிட்மேன் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. போலிங்கும் சமங்க, ஜடேஜா பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. முதல் ஓடியில் ஒரு 3 விக்கெட்டு, செகண்ட் ஓடியில் ஒரு 3 விக்கெட்டு. தலைவன் அவர் ஒரு ஆல்ரவுண்டிங்கில் தெரிக்கிற ஃபார்மில் இருக்கார். அப்புறம் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்தார். இன்னும் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம், பட் ஏதோ சொல்கிற அளவுக்கு ஒரு விக்கெட் எடுத்தார். மற்றபடி டீம்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்னும் பும்ரா மட்டும் தாங்க அணியில் வரல. பும்ரா கண்டி வந்துட்டாருன்னா செம, ஏன்னா ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்கார். கில்லு மறந்துட்டுங்க, கில்லு கூட கிளாஸ் ஆடுறாருங்க. அவர் கூட கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்க, ஏன் அவருக்கு வாய்ப்பு தரீங்க, ஏன் வைஸ் கேப்டன் குத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துச்சு. நம்ம கில்லு செம்மையான 2 மேட்ச்சு 2 50 அடிச்சார், நல்ல ஒரு அவரும் ஃபார்மில் இருக்கார். அதனால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணியை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஜோ ரூட்டு நல்ல ஒரு 50+ அடிச்சார், ஜோஸ் பட்லர் அவரும் கொஞ்சம் போடுறாரு. பேட்டிங் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் போலிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க இங்கிலாண்டு. அதனால தான் தோல்விக்கு காரணம். இந்த டீம் வச்சுன்னு இந்த போலிங் அட்டாக்லாம் பாகிஸ்தானில் போய்ட்டு சாம்பியன் ட்ராஃபி ஜெயிக்கவே முடியாது. அது என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ஓடிஐ சீரீஸை. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஹிட்மேன் ஃபார்முக்கு வந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோ ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.